வணக்கம் நண்பர்களே. எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ஏகப்பட்ட கால்ஃபர் வருது. இப்போ 2 எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு 2 வந்திருக்கு. அதாவது எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்காக 14,852 போஸ்ட், அதாவது ஆஃபீஸர் கிரேட் குரூப் பி ஆஃபீஸர்ஸ் அண்ட் குரூப் சி ஆஃபீஸர்ஸ் போஸ்ட்டுக்கு அறிவிச்சிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 4/7/2025 லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அடுத்து எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்னால் 12th முடித்தவங்களுக்காக ஒரு 3,131 போஸ்ட் போடுறாங்க. இது எஸ்எஸ்சி தான். இது 12th முடிச்சு கூட தமிழில் எக்ஸாம் எழுதலாம். இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, டிஎன்பிசி மட்டும் தமிழில் எழுத முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் தமிழில் எழுத முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கிளரிக்கல் போஸ்ட், அதாவது 3,131 எஸ்எஸ்சியில் கிளரிக்கல் போஸ்ட் இருக்குது. அதாவது அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, அப்புறம் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு இது கிளரிக்கல் போஸ்ட். இதுக்கு சம்பளம் மினிமம் 40,000 50,000 வரைக்கும் வரும். இது 12th முடிச்சிருந்தா போதும். ஸோ 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இந்த கிளரிக்கலுக்கு. அதில் ஆஃபீஸருக்கு எடுக்கு 18 30 வயசு வரைக்கும். எஸ்சி எஸ்டினா ஒரு 5 வயசு ஆட் பண்ணிக்கோங்க. ஓபிசி அப்படின்னா ஒரு 3 வயசு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஏஜ் ரிலாக்ஸேஷன். இது 2 டைப், 2 எக்ஸாம் எழுதணும். ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் எழுதணும். இதை பொறுத்தளவில் எது வரும்னாக்க இன்கம் டேக்ஸு, சென்ட்ரல் எக்ஸைஸ், கஸ்டம்ஸு, ஐபி, சிபிஐ, என்ஐஏ, இந்த மாதிரி நிறையா ஸ்டேட்டிஸ்டிக்கல், இந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த எக்ஸாம்ஸ் எடுக்கிறாங்க. அதனால் 12th முடிச்சிருந்தாலோ அல்லது டிகிரி முடிச்சிருந்தாலோ நீங்கள் இம்மிடியேட்டாக எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் போய் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் நெட்டில் எஸ்எஸ்சின்னு போட்டாலே வந்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா 100% பியூர் மெரிட்டில் கிளாஸ் இது எடுத்துகிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் தமிழில் எழுதலாம். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் தமிழில் எழுதலாம். இன்டர்வியூ கிடையாது. கிளரிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது.